Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம், ஆனந்தம், பெருமை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்ட்யூஷன், நுண்ணுணர்வு ஆர் உள்ளுணர்வு. இது 7ஆம் அறிவுன்னு சொல்கிறோம். நமக்கு 6 அறிவு இருக்குது. அந்த பகுத்து அறிவது, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், வேண்டியது வேண்டாதது, இதெல்லாம். இந்த மிருகங்களுக்கு 5 அறிவு தான். நம்மளை மாதிரியே அதுவும் திங்க் பண்ணுது, நம்மளை மாதிரியே அதுவும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது. ஒரு சிங்கம் வேட்டையாடுறதை நீங்கள் பார்க்கணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் அந்த உணவை அந்த புலியோ இல்லை சிறுத்தையோ, மரம் ஏறி தெரிந்த பிக் கேட்ஸ், வைல்டு கேட்ஸ் எப்படி அதை மேலே கொண்டு போய் வைக்கிறது. இந்த கழுதை புலிகள்கிட்டேருந்து காப்பாற்றணும். அந்த கழுதை புலிகளுக்கு வேட்டையாட தெரியாது, வேட்டையானது பிடுங்க தெரியும். கடவுள் ஒன்று ஒரு மாதிரி படைச்சிருக்கான். அது நாட்டிலையும் உண்டு. நம்மளுடைய கிரெடிட்டை பிடுங்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பான் கலீக்ஸ் ஆஃபீஸில். நாம் கிரெடிட்டு எடுக்கணும்னு பார்ப்போம், அவன் அடிச்சுட்டு போயிடுவான், கழுதை புலி மாதிரி. பட் இன்ட்யூஷன் இருக்குது பாருங்கள், 7th சென்ஸ். அது யாருக்கு வரும் அப்படின்னா, யாரெல்லாம் தினம் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது சைலன்ஸில் இருக்காங்களோ, யார் ஒருவர் வெளி சத்தங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உள்ளிருந்து வரக்கூடிய சட்டில் மெசேஜஸ், அது அவங்க தாய்மொழியிலேயே வரும், சம்டைம்ஸ் அது சைலன்ஸில் வரும். அதை உணர தான் முடியும், அதை கேட்க முடியாது. அந்த இன்ட்யூட்டரி மெசேஜஸ் எல்லாம் நம்ம கேட்க முடியாது, உணர முடியும். ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டு ஸ்டார்ட் வித். இப்போ நான்லாம் ½ அன் ஹவர் கூட என் ரூமில் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா, இது பர்சனல் ஆர் அஃபிஷியல் ஆர் சோஷியல், நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம். அலோவ் த சைலன்ஸ் டு க்ரீப் இன். அந்த 7th சென்ஸ் ஒர்க் பண்ணும். அந்த இன்ட்யூட்டரி நாலேஜ் இன் பிட்வீன் தி ஐப்ரோஸ், அந்த ஆக்ஞ சக்ரா ஆக்டிவேட் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதையுமே நீங்கள் ஒத்துக்காதீங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இட் இஸ் ஈஸிலி ப்ராக்டிஸபிள். யூ கேன் புட் இன் டு ப்ராக்டிஸ், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 யார் முன்னாலேயும் வேண்டாம், தனியாக போயிடுங்க. பிகாஸ் முன்னால் யாராவது பண்ணிங்கன்னா அவங்க உங்களை டினவுன்ஸ் பண்ணுவாங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஐயே என்ன பெரிய சாதிச்சுட்டு போறியா அப்படின்வாங்க. ஜஸ்ட் கோ, ரிமைன் சைலண்ட். அந்த ப்ராப்ளத்தை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது, அதை என்னுடைய ஒரு இனப்ட் ஹேண்ட்லிங்கில் அதை எப்படி நான் என்லார்ஜ் பண்ணி என்டாங்கிள் ஆகிட்டேன், எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கேன். அண்ட் வாட் இஸ் த வே அவுட் அப்படின்றத அப்படியே மனசுக்குள்ளேயே பார்த்துட்டே இருக்கேன். ஒரு புன்னகையோடு, ஒரு டென்ஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸாகவோ மனசை வச்சுக்கூடாது. மனசை அப்படியே அமைதியாக ஆனந்தமாக லிசனிங் மோடில் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 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 பிரச்சனைக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் மெசேஜ், சட்டில் மெசேஜ் வருமா, நம்மளுடைய புத்தியில் உரைக்கும். அது காதெல்லாம் கேட்காது, அந்த சட்டில் மெசேஜ் வரும். எத்தனையோ டிசிஷன்ஸ் நான் அது மாதிரி எடுத்திருக்கேன். வேணும் வேணாங்கிறதெல்லாம் தைரியமாக சிலது முடிவு தூக்கி போட்டு வருவேன் வெளியில். ரிசைன் பண்ணணும்னு எனக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்க, ஐ வில் ரிசைன் அண்ட் கம் அவுட் ஒன்லி டு கெட் அட்வான்டேஜ் again and again. செஞ்சு பாருங்கள். அதுதான் இன்ட்யூட்டரி. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய வரும், புள்ளி 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 புள்ளியாக. அதை அந்த நாலேஜ் கனெக்ட் பண்ணுறது. நாலேஜ் கனெக்ட் பண்ணும். ஓ இதனால் இதுவா, அவன் இப்படி சொல்கிறானா இப்படி சொல்கிறானா. நம்மளுடைய அனுபவ அறிவு, எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், அது என்ன பண்ணும், அந்த கனெக்ஷன்ஸை கம்மி பண்ணி வேண்டியதை மட்டும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்க்கு வெளில போயிடும். ஆனால் இந்த இன்ட்யூஷன் இங்கே ஆரம்பித்து அந்த சைலன்ஸில் சடக்குன்னு அவுட் ஆஃப் பாக்ஸ் போகும். குவிக் பட் எஃபெக்டிவ். செஞ்சு பார்க்குறீங்களா? எஸ். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட வாங்க. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.